இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னையா வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க 2 பேரும் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டீங்க. நானும் கொலை பண்ற அளவுக்கு போக கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் கழுத்துக்கு கத்தி வரும்போது நான் ஒரு சில முடிவை எடுத்துதானே ஆகணும். பாய் வீரா, டாடா மச்சான். ஐயோ, உங்களோட நக்கல் நையாண்டி அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா அப்ப மீட் பண்ணலாம். வீரா 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 எந்திரி வீரா. என்ன? இதுக்கு மேல நாம இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம். எஸ்கேப் ஆயிடலாம். மாரா 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 வீரா வீரா 2 பேர் வெளியில வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவளதான் இருக்கு. பிருந்தா, இவன் தான் குடிசைக்கு தீ வச்சிருப்பா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பிருந்தா வா பிருந்தா. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். என்ன பண்ற பாரு பிருந்தா. வள்ளியம்மா, விடுங்க வள்ளியம்மா. பிருந்தா என்ன பிருந்தா நீ விடு. விடுங்க மாமா. எப்படி பாக்குறா பாருங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இந்த குடும்பம் கெட்டு போகணும், நம்மளாம் அழியணும்னு நினைக்கிற ஒரே ஆள் இவதான். இவதான் குடிசைக்கு தீ வச்சிருப்பா. பிருந்தா சொல்றது கேளு. பிருந்தா, இப்படி அநியாயமா ஏன் மேல பழி போடாத. நீங்க எல்லாம் கத்துனது கேட்டுதான் நானே எந்திரிச்சேன். நான் குடிசைக்கு தீ வச்சேன்னு சொல்றேன். உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இப்படி உன் இஷ்டத்துக்குலாம் ஏதாவது பேசாத பிருந்தா. ஏய், நடிக்காதடி. உன்னை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்கம்மா, வீராமா, உங்க பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க. சும்மா என்ன நடந்தாலும் எங்க மேல பழி போடுற வேலை வச்சுக்காதீங்க. கண்மணி இருங்கடி, இதே மாதிரி உங்க 2 பேரையும் நிக்க வச்சு கொளுத்துறேன். எரியுதாடி? எரியுதா வீரா? ஷோ வலிமால், ஒண்ணும் இல்ல, லேசான காயம்தான். அக்கா, அங்க கரெக்டா போடு. கொஞ்ச நேரத்துல என் உசுரே போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஏய் பிருந்தா, அழாதடி. யோ, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இல்லக்கா, அண்ணன் ஒரு ஆள் போனதே இப்ப வரைக்கும் என்னால தாங்கிக்க முடியல. உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நாங்கெல்லாம் யாருமே உயிரோட. ஏய் வாய மூடு. அப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? நமக்கு எதுவும் ஆகாது. என்னடி பெரிய லட்சியம்? வெளிய போய் இருந்தாதான் உனக்கு சாதிக்கணுமா? ஏன் இந்த வீட்ல இருக்க கூடாதா? எல்லாத்துக்கும் பிடிவாதம் உனக்கு, வைராகியம். ஒருவேளை உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா இங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஏய், தீ பிடிக்கும்னு நினைச்சா எல்லாம் போய் குடிசையில தங்குவாங்க. ஏதோ தெரியாம நடந்துருச்சு, விடு. டேய் மாப்ள, இல்ல நானும் வீராவும் நைட்டு கொஞ்சம் தங்கணும். நம்ம வீட்ல தங்கிக்கலாமா? நாளைக்கு வீடு பார்த்துடலாம். என்ன சொல்றாரு மாப்ள? டேய் டேய் என்னடா பண்ற? டேய் நீ என்னடா பண்ற? இல்லடா, நைட்டு தங்கறதுக்கு. ஓ, அந்த அளவுக்கு நாங்க வேத்தாள் ஆயிட்டோம்ல. ஏடா, உனக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? நீ எதுக்குடா இன்னொருத்தவங்க வீட்ல போய் தங்கணும்? டேய், நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படிடா இப்படி நடந்ததுக்கு அப்புறம் இன்னொரு குடிசையெல்லாம் போட முடியாது. மறுபடியும் இதே மாதிரி நடந்துருச்சுன்னா சேஃப்டி இல்லடா. பாரு கண்மணி, அதுக்கு தான் சொல்றேன், நாங்க வெளியே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிறோம். மாரா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏன் உனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இப்ப என்ன குறைச்சல்? இல்லத்த, வீர ஒரு முடிவு எடுத்திருக்கா. அந்த முடிவை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாத. ஆமா ஆமா, நீ உன் பொண்டாட்டி வார்த்தைய அப்படியே மீறாம கட்டுப்பட்டு வாழ். ஆனா நீங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறத பாக்கும்போது எங்க மனசெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கும். அத பத்தி நீங்க 2 பேரும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்கல்ல? அக்கா வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா, இங்கே இருக்கா, எங்களை விட்டு போகாதக்கா, ப்ளீஸ்க்கா. ஏய், நாங்க எங்கடி போக போறோம்? இங்க அக்கம் பக்கத்திலே ஒரு நல்ல வீடா பார்த்து வாடகைக்கு போக போறோம். அப்பப்போ வந்து உங்களை பார்த்துட்டு போறோம்.
ஐயோ கடவுளே, என் அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல எப்படி நடக்கணும்? பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. அழாதீங்க வள்ளி. அவரு எவ்வளவு அத்தை தாங்குவாரு? ஆண்டவா. வீரா, வள்ளிமா என் அண்ணனை விட்டா எனக்கு யாருமே இல்ல வீரா. அத்தை, அழாத அத்தை. என் அண்ணனுக்கு ஒண்ணு அத்தை, சொல்லு கண்ணு. அழாத அத்தை. ஐயோ பரவாயில்லை வள்ளிமா, please. அத்தை, அத்தை, என்ன அத்தை? அழாதீங்க. அத்தை, அழாத அத்தை. மாமா எதுவும் ஆகாது. அழாதீங்க வள்ளிமா. அப்பாவை பாருடா, பாருடா. இங்க பாருங்க, தைரியமா அண்ணனுக்கு இருங்க. சரியாயிடும். அண்ணா, அழாதீங்க. அண்ணா. ஒண்ணும் ஆகாது. அழாதீங்க வள்ளி. மாறா, மாறா, அண்ணன்டா. இப்ப எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? அவரெல்லாம் பல வருஷமா உழைச்ச மனுஷன், உடம்பு இரும்பு மாதிரி. அவருக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏதாவது சின்ன மயக்கமா இருக்கும். யாரும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. வள்ளிமா, நீங்க அழாதீங்க, தைரியமா அண்ணனுக்கு இருங்க. சரியாயிடும். மாமாக்கு எதுவும் அழாதீங்க வள்ளி. முதல்ல அழுகிறத நிறுத்து. அவருக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சொல்றல டாக்டர், டாக்டர் என்னாச்சு? என் அண்ணனுக்கு இப்ப எப்படி எப்படி இருக்காரு? பயப்பட வேண்டியதில்ல, நல்லா இருக்காரு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 10 நிமிஷத்துல கண் முழிச்சிருவாரு. டாக்டர், என் அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அது திடீர்னு மயக்க போட்டு விழுந்துருச்சு. நெஞ்சு வேற புடிச்சிட்டு விழுந்தது. ஆமா, இதுக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காமா? ஹார்ட் அட்டாக்கா? இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவருக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு டாக்டர். வேற ஏதாவது? இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொரு தடவை இல்லையே, இல்ல. அவருக்கு ஏற்கனவே 2 டைம்ஸ் அட்டாக் வந்திருக்கு, இது 3rd டைம். 3வது அட்டாக்கா?